அந்த மக்கள் அவன் இறக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு கதறி எழுவார்கள். அந்த இழப்பை அவர்களால் தாங்க முடியாது. அப்படி தன்னால் பயன்பெற்றவர்கள் வருந்தி அழுந்தி தன்னுடைய வேதனையை பொறுக்க முடியாமல் கலன்று இருக்கக்கூடிய ஒரு சாவு என்பது ஒருவன் பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னான். அப்போ அந்த வாழ்வு என்பது அவ்வளவு உன்னதமாக இருக்க வேண்டும் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் நெறி நமக்காக கற்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் பூசைதுரை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார். அனைவரும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பயணம் என்பது சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து தொடங்கி மார்க்சிய லெனினிய இயக்கத்தில் முடிந்தது என்பதை பார்த்தோம். வரிகளை தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் நாம் கேட்கிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பது அந்த வரிகள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடையாளமாக இருப்பது சுயமரியாதை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டினுடைய வாழ்க்கைக்கும் அந்த சுயமரியாதை என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் தமிழகம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நண்பர்கள் சொன்னார்கள், பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, அதே மாதிரி காவிமயமாகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. மரியாதை என்பது ரொம்ப முக்கியம். அந்த தேசிய இனத்தினுடைய சுயமரியாதையை எவன் ஒருவன் அழிக்கின்றானோ, கேவலப்படுத்துகின்றானோ, அவனை ஒரு காலம் நாம் மன்னிக்கக்கூடாது. வடவர்கள் நம்மவர்கள் அல்ல, அவர்கள் நல்லவர்களும் அல்ல என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார். அதை போல வடபுலத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ் தேசிய இனத்தை எவ்வளவு சுயமரியாதை தீண்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து இந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், தருண் விஜய் என்று சொல்லி போட்டு ஒரு பாஜகவினுடைய எம்பி ஒரு ஆள் வந்தான். அவன் நான் தமிழ்த்தாயினுடைய வளர்ப்பு மகன் என்று சொன்னான். திருவள்ளுவரை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு திருவள்ளுவருடைய சிலையை நான் வடபுலத்திலே நிறுவி அவருடைய கௌரவத்தை, அவருடைய அடையாளத்தை இந்தியா முழுவதும் பரவ செய்வேன் என்று சொல்லி சிலையை இங்கிருந்து எடுத்துட்டு போனான். வடநாட்டில் பனாரஸில் ஹரித்வாரில் கொண்டு போய் அதை மேடையில் வைத்து வள்ளுவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை, அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று அவன் முனைந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களெல்லாம் அவன் சொன்னான், தருண் விஜய், இதையெல்லாம் நீ தமிழ்நாட்டோடு வச்சுக்க, இங்கே இந்த மாதிரியான ஒரு ஆசாமிக்கு ஒரு பீடம் வைத்து வழங்குவதற்கான அருகதை கிடையாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தருண் விஜய் எடுத்துக்கொண்டு போன அந்த சிலையை தூக்கி குப்பையில் வீசினார்கள். இது சமகால வரலாறு. தர்மேந்திர பிரதானை பற்றி சொன்னார்கள். ஒடிசாவில் நடைபெற்ற தேர்தலில் அமித்ஷா என்ன பேசினார் என்பதை நினைத்து பாருங்கள். ஒடிசாவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொன்றிலும் அமித்ஷா கூறிய வாசகங்கள் என்பது தமிழர்களை சீண்டி பார்க்கக்கூடிய அந்த வாசகம். ஏனென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு மிக மிக நெருக்கமாக ஒரு தனி உதவியாளராக இருந்தவர் ஒரு தமிழர். ஏறக்குறைய ஒரிசாவினுடைய அனைத்து விதமான அரசியல் கோட்பாடுகளையும், அந்த பொலிட்டிக்கல் பாலிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கைகளையும் வகுக்கக்கூடியவராக அந்த தமிழர் இருந்தார். எனவே அமித்ஷா அதை கையில் எடுத்தார் தேர்தல் பிரச்சாரத்தில். எனவே ஒரிசா மக்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரிசாவினுடைய புதல்வர்கள் ஆள வேண்டுமா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் உங்களை ஆள வேண்டுமா என்று அவர் பிரச்சாரம் செய்தார். எவ்வளவு வன்மமிக்க பிரச்சாரம்! ஒரு தேசிய இனத்தை அவமானப்படுத்துவது மாத்திரமல்லாமல் ஒரு தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனத்தோடு மோதக்கூடிய ஒரு வன்மமிக்க ஒரு பிரச்சாரம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டுவேன். அதே மாதிரி மோடி அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார்கள். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் என்னுடைய அந்த கருவூலத்தினுடைய சாவியை காணாமல் போய்விட்டது, அதில் அளப்பரிய செல்வங்கள் இருக்கின்றது,
அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறையினுடைய சாவி தமிழகத்திற்கு போய்விட்டது என்று நான் அறிகிறேன். எனவே அதை இதுவரைக்கும் மீட்டு தர முடியவில்லை என்று அவர் சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தமிழர்கள் திருடர்கள் என்று சொல்வதற்காக ரொம்ப கௌரவமாக அப்படி சொல்லியிருக்கார், அந்த சாவி காணும் அப்படின்னு. உடனே நாடாளுமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் கேட்குறாரு, ஐயா இப்படி சொன்னீங்களே தமிழ்நாட்டில் அந்த சாவி கொண்டு போயிட்டாங்க, எனவே அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்ட உடனே கள்ள மௌனம் தான் மோடியினுடைய பதிலாக இருந்தது. நாடாளுமன்றத்திலே அண்மையிலே நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டிலே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கூட பயந்து பேச வேண்டியிருக்கிறது, தமிழ்நாட்டிலே கன்னடம் பேசக்கூடியவர்கள் கூட பயந்து பேசக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அப்படின்னா என்ன? ஒரு தெலுங்கு பேசக்கூடிய அந்த தேசிய இனத்தையும் தமிழ் தேசிய இனத்தையும் மோத விடுவது, கன்னடம் பேசக்கூடிய ஒரு தேசிய இனத்தையும் தமிழ் தேசிய இனத்தையும் மோத விடுவது என்பதாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுயமரியாதை சீண்டக்கூடிய வகையிலே தான் வன்மத்தோடு வடபுலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னார். அப்போ இந்த விடுதலையில் பெரியார் வரையறுத்த அந்த விடுதலை என்பது இதோடு நிறுத்திவிடுவதல்ல, அது பல்வேறு பரிமாணங்களை கொடுத்தது. முக்கியமாக ஒரு அடிப்படையான ஒரு பரிமாணமாக இருக்கிறது. அதை மாத்திரம் சொல்லி நான் உடனடியாக ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். 1932ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்யாவில் எல்லாம் பயணம் பண்ணிட்டு பிறகு தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டுக்கு வந்தோட வெப்பும் சிவப்பும் நீளமும் இணைய வேண்டும். எனவே அந்த ஒரு தன்மைதான் இன்றைக்கு விடுதலை. அந்த விடுதலையை நோக்கி பயணிப்பது தான் இந்த மேடையினுடைய சாராம்சமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதை பூசைத்துறை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்தி காட்டினார். அவர் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து மார்க்சியல் லெனின் இயக்கத்துக்கு வந்தது. அந்த பயணம் அந்த படிப்படியைத்தான் நமக்கு தருகிறது. அதை நினைவில் எழுதுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி.